தீயவர் கொலை நடுங்க அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இந்த படத்துல நம்ம ஆக்ஷன் கிங் நம்ம அர்ஜுன் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வந்து கார் ஓட்டிட்டு வராப்புல. கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப சோகமான ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப டிப்ரஷன் ஆகி மகளுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நீ மன்னிச்சிரு வச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் மர்மன ஒரு பைக்ல ஒன்று வராப்புல. வந்தது அப்புறம் ஒரு பாமா ஒன்றை போட்டு அந்த ஒரு மர்மமான ஆளு அந்த ஆளை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளினது அப்புறம் போலீஸ் அதிகாரியே நம்ம அர்ஜுன் சார் அவர் ஒரு பக்கத்துல நடிச்சிருக்காப்புல. அவர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று போகுது. இந்த மாதிரி இப்படி ஒரு ஆளு உண்மையிலே ஆக்சிடென்ட் நடந்துச்சா இல்லை வேற யாரும் மூலியமா கொல்லப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகி கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல கண்டுபிடிக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஈகிள் பிளாட் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த பிளாட்டை சுத்தி நடக்கிற மர்மங்கள். காவேரின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த சின்ன பொண்ணு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த ஒரு கேஸ் நம்ம ஹீரோ பக்கத்துல வருது. இந்த கேஸுக்கு அந்த கேஸு என்ன கனெக்டிவிட்டி, அதான் இந்த கேஸுக்கு அந்த கேஸுக்கும் ஒரு போத கனெக்டிவிட்டி ஆகும். நம்ம ஹீரோ வந்து எப்படி கண்டுபிடிச்சாப்புல, அது கொலையில் யார் பண்ணா, அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு, இதுக்கப்புறம்லாம் என்ன நடந்துச்சு அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போது எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்கு. எல்லாமே பழக்கப்பட்ட சீனாக தான் இருக்கு. எதுவுமே நமக்கு சுவாரஸ்யமே எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம அர்ஜுன் நம்ம ஆக்ஷன் கிங் அவர் தான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. தலைவன் வேற லெவலில் ஒரு எப்படி சொல்ற ஒரு போலீஸ் மூளை எப்படிலாம் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக அழகாக காமிச்சிருக்காப்புல. அவர் ஐடிலேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அர்ஜுன் வந்து இந்த படத்தை ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு முகத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம அர்ஜுன் லியோவுக்கு அப்புறம் இந்த படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. ஏன்னா நமக்கு அப்படியே தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன படம் நடிச்சாப்புலன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. சமூக கிரைம் த்ரில்லர் மூவில நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு படத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துல நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்கும்போது இவ எதுக்கு தான் வரா எதுக்கு போறான்னு ஒரு பக்கத்துல ரொம்ப டென்ஷனாக ஆச்சு. ஏன்னா போக போது தான் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வச்சு அவர் பக்கத்துல ஒரு கதை ஒன்று நகர்ந்து போகும். அதை பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராம்குமார் கணேசன் அவர் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஒரு வில்லனாக நடிச்சிருவாப்புல. அவருக்கு அந்த பிளாட்டுக்கு என்ன சம்மந்தம் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கத்துல ஒரு கதையாக போகும். அதை பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவர் தான் அர்ஜுனுக்கு அடுத்த ஒரு ஹீரோவா ஸ்மால் ஹீரோவா நடிச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஆதின்னு கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்றது, ரொம்ப நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பானுங்க. அந்த ட்விஸ்ட்லாம் தரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது ரசிக்க முடியாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட நம்ம வேல ராமமூர்த்தி அவர் தான் இந்த ஒரு படத்தோட இந்த காவேரிக்கு தாத்தா ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல. அவர் எதுக்குனாலும் வராப்புல ஏன் போறாப்புலன்னு பார்க்க அவர் கேரக்டர் பார்க்க ரசிக்க முடியாது இருந்துச்சு. மித்தபடி நம்ம தங்கத்துறை ஒரு பக்கத்துல போலீஸாகவும் இன்னொரு பக்கத்துல பேங்க் ஸ்டார் ராகுல் வந்து நம்ம ஆதிக்க படத்துல எப்படி சொல்றது ஃப்ரெண்டாகவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் காமெடி ஒரு பக்கத்துல ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாதே இருந்துச்சு. படத்தோட எடுத்து நம்ம தினேஷ் லக்ஷ்மணன் அவரே இந்த ஒரு படத்தோட டைரக்டரா இருக்காப்புல. கண்டிப்பா இப்படி சொல்ற ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட்டை போட்டு இந்த சொசைட்டிக்கு என்ன தேவையோ அது ஒரு பக்கத்துல ஒரு கண்டென்ட்டா போட்டு வச்சிருக்காப்புல. கண்டிப்பா ஒரு பக்கத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தோட இசையமைப்பாளர் நம்ம பாரதி அவர் இந்த ஒரு படத்தை இசையமைப்பாளர் இருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு 2 பாட்டு இருக்கு. 2 பாட்டு ஓரளவு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. மித்தபடி பிஜிஎம்ல இருந்து எல்லாமே வேற லெவலில் மிரட்டி விட்டுருக்காப்புல. கண்டிப்பா ஒரு பக்கத்துல வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே சொல்ற அளவுக்கு அவ்வளோவா எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் தேட்டர்ல போய் தாராளம் நம்ம ஆக்ஷன் காண்டி இந்த ஒரு படத்தை தாராளமாக உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.